காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இந்த JEE மெயின்ஸ்லையும் சரி ஆர் IMUலையும் சரி CMIலையும் சரி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றது now we are going to discuss. ரைட், நெக்ஸ்ட் கொஷின் அதே 3 பாயிண்ட்ஸ் தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க? Z equivalent to 1/2 minus 2i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மாடுலஸ் ஆஃப் z plus 1 is equivalent to alpha z plus beta into 1 plus i. Alpha beta belongs to what? Real number. ஏன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடையாது. It's a real. Then the value of what? Alpha plus beta. இதுதான் question mark. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? Z equal to 1/2 minus 2i என்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக. அந்த Z சாட்டிஸ்ஃபை ஆகிற இன்னொரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 unknown திங்ஸ் இருக்குது, ஆல்ஃபா பீட்டான்றது. பட் இந்த ரெண்டு ஆல்ஃபா பீட்டான்றது ரியல் நம்பர்ஸ் தான், நாட் பை த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ரைட், இட் இஸ். ஸோ 2 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் பாயிண்ட் என்ன? வாட் இஸ் த வே, which way we can proceed அப்படின்ட்டு. ரைட், ஸ்டார்ட் வித் த சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் Z என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 minus 2i. இந்த Z-ன்றது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுவோம். ரைட்டுங்களா? அப்போ Z plus 1 என்ன? இதுக்கு 1 ஆட் பண்ணோம், என்ன வரும்? 3/2 minus 2i. இப்போ இதோட என்ன வேணும்? மாடுலஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z plus 1 இஸ் ஈக்குவல் டு இதோட மாடுலஸ் 3/2 minus 2i, which is equal to what? Root of 9/4 plus 2 2s are 4. அப்போ 9/4 plus 4 equal to 9 plus 16 25/4, which is equal to what? 5 by 25/4 5/2. இதுக்கு என்ன ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா z plus beta into 1 plus i. That means என்ன? ஆல்ஃபா z plus beta into 1 plus i. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு Z என்ன? ரைட்டுங்களா? இதுக்கு ஆல்ஃபால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா பை 2 மைனஸ் 2 ஆல்ஃபா i ப்ளஸ் பீட்டா இன்ட்டு i, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? 5/2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? ரியல் பார்ட்டெல்லாம் செப்பரேட்டாக அப்ளை பண்ணுவோம், இமேஜினரி பார்ட்டெல்லாம் செப்பரேட்லி we can approach. அப்போது ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் பீட்டா. நெக்ஸ்ட் என்ன? i காமன் எடுத்துட்டோம்னா plus i into என்ன வரும்? beta minus 2 alpha, beta minus 2 alpha, which is equal to என்ன இருக்குது? 5/2. left hand side complex number, right hand side complex number, then equating real part and imaginary part. real part என்ன? alpha by 2 plus beta, which is equal to what? 5/2. imaginary part என்ன? left hand side imaginary part என்றது beta minus 2 alpha, right hand side imaginary part another 0. Then beta equal to what? 2 alpha. அப்போ beta equal to 2 alpha என்றது இதில் அப்ளை பண்ணலாம். alpha by 2 plus 2 alpha, which is equal to what? 5/2. இது simplify பண்ண என்ன வரும் நமக்கு? 5 alpha by 2 is equivalent to 5/2. Then alpha equal to what? 1. alpha equal to 1 அண்ணா beta equal to என்ன வரும்? 2. So overall question என்ன? alpha plus beta, which is equal to what? 3. See how simply we can complete the solution. So இந்த மாதிரி questions-உம் complex numbers-ல கேட்பாங்க. So careful. சிம்பிளாக இருந்தோன்னா சிம்பிள் கொஷின்ஸும் வரும். பி எ கான்ஃபிடென்ட். எப்போ நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 2 கொஷின் ஸ்டார்ட் உடனே வந்து சால்வ் பண்ணிட்டோம்னா கான்ஃபிடென்ஸ் வந்து பில்டப் ஆகிடும். ரைட்? Don't lose our confidence. Always try to build up or increase our self-confidence. ரைட்? இப்போ இந்த கொஷின் பார்ப்போம். ரிவ்யூ பார்க்கும்போது என்ன? Z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒன் மோர் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ தே ப்ரொவைடட். அது இதில் வந்து அந்த அனதர் ஈக்குவேஷன்ன்றது இன்வால்விங் வித் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஆல்ஃபா பீட்டான்றது என்ன? ரியல் நம்பர்ஸ் தான், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடையாது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் என்ன? ரைட். ஸோ வாட் இஸ் அ மெத்தட்? ஆனால் Z அவங்களே கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணணும். அப்புறம் என்ன? ஈக்குவேட் பண்ணுறோம். ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவேட் பண்ணும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 வந்தது, பீட்டா ஈக்குவல் டு 2 வந்தது. ஃபைனலி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு வாட்? 3. ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஷனும் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இருக்கும். இந்த டாப்பிக்கில் இருக்கலாம், வேறு ஏதாவது டாப்பிக்கில் இருக்கலாம். அதை மெயின் என்னன்னா எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா டாபிக்ஸும் வந்து ஒரு 80% or 90% கவர் பண்ணியிருந்தோன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் மேக்ஸிமம் இந்த மேத்தமெட்டிக்ஸ். அதுதான்
So let us move for another question. Right, let alpha and beta be the roots of the equation x square minus x plus 2 equivalent to 0 with imaginary part of alpha is greater than imaginary part of beta. Then the value of alpha power 6 plus alpha power 4 plus beta power 4 minus 5 alpha square is. Right, first underline பண்ணிக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் என்ன, ஆல்ஃபா பீட்டான்றது அதோட ரூட்ஸ். எந்த ஈக்குவேஷனு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்ற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். அதுக்கு கண்டிஷன் என்ன, ஆல்ஃபா ஏது பீட்டா ஏதுன்றதை நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, விச் இமேஜினரி பார்ட் இஸ் மோர், அதுதான் ஆல்ஃபா. இப்போ வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் ஆல்ஃபான்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் பீட்டாவோட அதிகமாக இருக்கணும். அந்த ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டு ரூட்ஸ் வரும். அந்த ரெண்டு ரூட்ஸில் வந்து இமேஜினரி பார்ட் எது அதிகமாக இருக்குமோ அதுதான் ஆல்ஃபாவாக கன்சிடர் பண்ணணும். ரைட், நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பவர் 6 ப்ளஸ் ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. இதுதான் நம்மளோட கொஸ்டின் பாயிண்ட். ரைட், எப்படி சால்வ் பண்ணுவோன்றது பார்ப்போம். ரைட், மூவிங். ரெண்டு பாயிண்ட் இஸ் ஓவர். நவ் தேர்ட் பாயிண்ட். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வோட ரூட்ஸ் என்ன, ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அப்போது ஆல்ஃபா பவர் 6 கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபான்றது என்ன, இமேஜினரி பார்ட்டில் வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்படி சால்வ் பண்ணோன்னா என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஜென்ரலாக நமக்கு எங்கே எக்ஸ் என்னது கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் root of 4ac 4 2s are 1 minus b square என்ன 1 minus 8 by 2. அப்போ 1 plus r minus I root 7 by 2. அப்போ 1 plus I root 7 by 2. 1 minus I root 7 by 2. ரைட், ஏன் இந்த மெத்தட் அப்ரோச் பண்ண மாட்டோம் அப்படின்னா இதில் ஆல்ஃபா என்ன, ப்ளஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன √7, இங்கே மைனஸ் √7. எது அதிகம், ஆல்ஃபாவோட இமேஜினரி பார்ட்டு தான் அதிகம். அப்படின்னா இது ஆல்ஃபா, இது நமக்கு பீட்டாவாக எடுக்கணும். ஸோ இது எடுக்கும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா பவர் 6 கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 1 ப்ளஸ் I √7 by 2 ஹோல் டு த பவர் ஆஃப் 6ம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபா பவர் 4ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பீட்டா பவர் 4ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சிமிலர்லி மைனஸ் 5 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா பவர் 4, பீட்டா பவர் 4 அண்ட் ஆல்ஃபா பவர் 6 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால் என்ன, ஆல்டர்னேட்டிவ் வே. வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் வே என்ன, இதோட ரூட்ஸ் வந்து 2. தட் மீன்ஸ் வாட், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு வாட் 1. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் which is 2. இது தெரியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸில் இருந்து ஒன்று கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் தட் ஒன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் beta square equal to algebra formulas equal to alpha plus beta whole square minus 2 alpha beta. Alpha square plus beta square equivalent to alpha plus beta whole square minus 2 alpha beta. ஏன்னா alpha plus beta தெரியும், அது என்ன 1 minus alpha beta என்ன 2 2s are 4 which is equal to what minus 3. Right, இப்போ இது தெரியும். இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4. ரிமெம்பர், ஏன்னா நமக்கு அந்த ரெண்டு தேவை, ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4. ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4 ஈக்குவல் டு என்ன, அதே சேம் அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர். ரைட், நவ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன மைனஸ் 3, மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் 9 மைனஸ் ஆல்ஃபா பீட்டா என்ன 2, அதோட ஸ்கொயர் 4 இன்டூ 2 8 which is equal to what. So alpha to the power of 4 plus beta to the power of 4 ஓட வேல்யூ வந்து 1. பேலன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 6 மைனஸ் 5 ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாமே ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுப்போம். ரைட், நெக்ஸ்ட் என்ன, ஆல்ஃபா பவர் 6 வேணும், பீட்டா பவர் 6ன்னா we can approach somewhere. இதே மெத்தடில் நம்ம பீட்டா பவர் 6 இருந்தால் அப்ளை பண்ணலாம். அவன் செப்பரேட்டாக என்ன கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா பவர் 6 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் என்ன மெத்தட் அப்ரோச் பண்ணுறோன்னா, ஆல்ஃபா பீட்டான்றது இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் அப்படின்னு என்ன, ஆல்ஃபான்றது நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாம். தட் மீன்ஸ் வாட், ஆல்ஃபா
is root of எதுக்கு x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவலன் டு 0. அப்போது எக்ஸுக்கு பதில் என்ன ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஈக்குவலன் டு 0. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவலன் டு ஆல்ஃபா மைனஸ் டூ. இப்போ இது வந்து ஹோல் பவர் 3 எடுத்துக்கலாம். ஹோல் பவர் 3 அப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபா பவர் 6 வரும் கேரண்டி. பட் இங்கே என்ன வரும்? ஆல்ஃபா மைனஸ் டூ ஹோல் டு த பவர் ஆஃப் 3. அகைன் இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், a மைனஸ் பி ஹோல் கியூப்ன்றது. ஸோ அது இல்லாமல் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் வேன்றது ஆல்ஃபால் மல்டிப்ளை பண்ணும், மல்டிப்ளை பை ஆல்ஃபா. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னா ஆல்ஃபா கியூப் ஈக்குவலன் டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 into alpha. What we did here, multiply by alpha. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா. இப்போது இங்கே ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதில் என்ன? அகைன் இது அப்ளை பண்ணலாம், which is equal to alpha square equal to what? Alpha minus 2 minus 2 alpha. அந்த பேலன்ஸ் மைனஸ் 2 ஆல்ஃபா அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். தென் ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா என்ன? மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 2 இருக்குது. அப்போ மைனஸ் காமன் எடுங்க, ப்ளஸ் 2 ஆகிடும். This equal to what? Alpha cubed. So alpha cubed equal to minus alpha plus 2 வந்தது. ரைட்டு தான். நமக்கு என்ன வேணும்? இந்த ஆல்ஃபா பவர் 6 வேணும் ப்ளஸ் மைனஸ் 5 ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயரும் வேணும். அப்போது இது ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். ஆல்ஃபா கியூப்ட் ஹோல் ஸ்கொயர் என்ன? ஆல்ஃபா பவர் 6 which is equivalent to மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4. இங்கே வந்து அகைன் ஆல்ஃபா ஸ்கொயருக்கு என்ன? இது அப்ளை பண்ணலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 2. ஆல்ஃபா மைனஸ் 2 ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4. ரைட். ஸோ ஆல்ஃபா பவர் 6 இஸ் ஈக்குவலன் டு ஆல்ஃபா ப்ளஸ் 4 ஆல்ஃபா 5 ஆல்ஃபா 4 மைனஸ் 2 ப்ளஸ் 2. இது என்ன நமக்கு? ஆல்ஃபா பவர் 6. ஆல்ஃபா பவர் 6 தான் வந்திருக்கு நமக்கு. பட் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ போத் சைட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஆல்ஃபா பவர் 6 இல்லையா? ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன எடுக்கலாம்? ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2. அதை அப்ளை பண்ணிடலாம், விச் இஸ் ஈக்குவலன் டு 5 இன்டூ ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன எடுக்கலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. ரைட். அப்போது ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 6 இஸ் ஈக்குவலன் டு 5 alpha square plus 5 2s are 10 plus 2. Alpha to the power of 6 minus 5 alpha square which is equal to what? 12. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 6 மைனஸ் 5 ஆல்ஃபா ஸ்கொயரும் கிடச்சது. ஆடிங் 1 plus 2 வாட் வி கேன் கெட்? ஆல்ஃபா பவர் 6 ப்ளஸ் அவங்க கேட்ட ஃபார்மாட்டில் அப்ளை பண்ணுவோம். ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் 4 minus 5 alpha square which is equal to right hand side add பண்ணும்போது என்ன? 1 plus 12 13. ரைட். ஸோ ரிவ்யூ பார்ப்போம். ரிவ்யூ என்ன? ஆல்ஃபா பீட்டா ஆண்டது எதோட ஈக்குவேஷன்ஸு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். இதில் நமக்கு எது ஆல்ஃபா எடுக்கணும் எது பீட்டா எடுக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரில் இமேஜினரி பார்ட் எது அதிகமாக இருக்குமோ அதுதான் ஆல்ஃபா. Another one is a beta. Then the value of what? Alpha to the power of 6 plus alpha to the power of 4 plus beta to the power of 4 minus 5 alpha square ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஜென்ரல் மெத்தட் என்ன? இந்த ரூட்டு அதோட ரூட்டு இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டானா டோன்ட் கோ வித் டைரக்ட் வே. டோன்ட் கோ வித் டைரக்ட் வே என்ன? அந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த ரூட்ஸிலிருந்து ரிமைனிங் திங் ஃபைண்ட் அவுட் பண்ணனா இட் வில் டேக் மேக்ஸிமம் டைம். ஸோ ரீசன் என்னென்னா சால்வ் பண்ணியிருக்கோம், ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ரூட்ஸ் வந்தது நமக்கு? -1 ப்ளஸ் i√7/2 1 மைனஸ் i√7/2. இப்போ இதில் ஆல்ஃபா என்ன? இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த இமேஜினரி பார்ட் அதிகமாக இருக்குதோ அதுதான் ஆல்ஃபா. அப்போது ப்ளஸ் √7 தான் அதிகம். இது ஆல்ஃபா, அது பீட்டாவாக எடுப்போம். இப்போ இதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4 கண்டுபிடி. ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 4ன்னா ஒன்று இது வந்து கன்வெர்ட்டிங் இன்ட்டு போலார் ஃபார்ம். அதர்வைஸ் டைரக்ட் எக்ஸ்பான்ஷன் a plus b ஹோல் டு பவர் 4 பைனாமியல் தியரமோட எக்ஸ்பான்ஷனில் அப்ளை பண்ணணும். அது ஒன்றுனா சிம்பிளிஃபை பண்ணோன்னா டெஃபினெட்லி இட் வில் டேக் த டைம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பவர் 4 ஆல்ஃபா பவர் 6 தென் பீட்டா பவர் 4. ஸோ அந்த டைரக்ட் வே இல்லாமல் என்ன? அனதர் வே
What is another way? Alpha, beta and இதோட roots. Then sum of the roots we will find out and product of the root. அதிலிருந்து alpha square plus beta square equal to from algebraic formula we obtain alpha square plus beta square is minus 3. அதே மாதிரி alpha to the power 4 plus beta to the power 4 formula apply பண்ணோம். அதோட வேல்யூ நமக்கு 1 வந்தது. That means என்ன? அவன் கேட்ட இதில் வந்து 50% is completed. So balance 50% என்ன? Alpha to the power of 6 வருவோம். Alpha to the power of 6 அண்ணா இது whole power 6 simplify பண்ணுறதோட ஏன்னா அது ரூட் என்ன கண்டிப்பாக என்ன ஆகும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரீப்ளேஸ் எக்ஸ் பை வாட் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆல்ஃபா மைனஸ் 2. ரைட், இங்கே நமக்கு ரெண்டு வேஸ் இருக்குது. ஒன் திங் என்ன, இது ஹோல் கியூப்டு, இதுவும் ஹோல் கியூப்டு பண்ணலாம். இது ஹோல் கியூப்டு பண்ணோன்னா ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 6 வந்துடும். பட் இது ஹோல் கியூப்டு பண்ணோன்னா அகைன் நம்ம பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் அப்ளை பண்ண வேண்டியது வரும். ஸோ அது இல்லாமல் என்ன, ஃபஸ்ட் மல்டிப்ளை பை ஆல்ஃபா, ரிசல்ட் என்ன ஆல்ஃபா கியூப்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதில் என்ன ஆல்ஃபா மைனஸ் 2 அப்ளை பண்ணோம், விச் இஸ் ஈக்குவல் டு வாட் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2. இப்போ இது ஸ்கொயர் பண்ணுறோம். ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 6 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4. அகைன் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு அகைன் ரெடியூஸ் பண்ணுறோம் டம்ஸ் எல்லாமே வந்து. இங்கே ஆல்ஃபா கியூப்டு ஆல்ஃபா ஸ்கொயரில் இருக்குது. அதோட சிம்பிளிஃபிகேஷனில் என்ன லீனியர் ஈக்குவேஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஹோல் கியூப்டு பண்ணும்போது என்ன வரும் ஸ்கொயர், அதுவும் ரெடியூஸ் பண்ணோம் லீனியர். ஃபைனலாக ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 6 ஈக்குவல் டு 5 ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது. இங்கே வந்து ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன, இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்ளை பண்ணோம். அப்போது அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது 5 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 10 ப்ளஸ் 2 12 ஆகும். அப்போது 5 ஆல்ஃபா ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு வந்துருங்க. ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் 6 மைனஸ் 5 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. அது செகண்ட் ஈக்குவேஷனு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்தது 13 தான் இதோட ஆன்சர் அப்படின்றது. ஸோ சம் கொஷின்ஸுக்கு வந்து டைரக்ட் அப்ரோச் இல்லாமல் வந்து அனதர் மெத்தடில் நம்ம அப்ரோச் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் we can சேவ் பண்ணுறது தான். இந்த செஷனில் நம்ம வந்து சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷன்லையும் இதே மாதிரி வந்து சம் மோர் ப்ராப்ளம்ஸ் we will discuss. Thank you.